ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ உங்ககிட்ட 2 வாரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். லாங் வீடியோ வந்துட்டு இனிமேல் வீக்லி கண்டிப்பாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக்கே வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என் பாட்டி வந்து தவறிட்டாங்க. ஸோ அதுக்காக ஊருக்கு போயிட்டு 3 நாள் வந்துட்டு அதிலே வந்து என்னால் வீடியோ போட முடியல. ஷார்ட்ஸ் கூட போடலை. ஸோ லாங் வீடியோ வந்து சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு லாஸ்ட் வீக் வந்து போட முடியல. ஸோ இந்த வீக் வந்துட்டு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடணும். ஒரு நல்ல ரெசிபி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். கிறிஸ்மஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஃபேவரேட்டாக எல்லாரும் வந்துட்டு என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளம் கேக் தான். ஸோ நாங்களும் வந்து கடையில் வந்து வாங்கி ப்ளம் கேக் வந்து சாப்பிட்டோம். கிறிஸ்மஸும் நியூ இயரும் ரொம்ப சிறப்பாக வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் செய்கிற ப்ளம் கேக்கோட அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக என் வீட்டுக்காரர் தான் இருந்துட்டு நீ ஒரு டைம் செய்ய அப்படின்னு சொன்னதால ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அன்னைக்கு வந்து ட்ரை பண்ணேன். ஸோ இதில் வந்து நட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செரிஸ், அதுக்கப்புறம் கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை, முந்திரி பருப்பு, அது கூட வந்து கட் பண்ண பாதாம் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது கூட வந்து டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு வேளை உங்ககிட்ட நட்ஸ் இல்லை அப்படின்னா ப்ளைனாக கூட செய்யலாம். பட் இந்த நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய சேர்த்து குவான்டிட்டி கொஞ்சம் நிறைய போட்டு செஞ்சீங்க அப்படின்னா இந்த கேக் வந்து கொஞ்சம் நல்லா ரிச்சாக சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி இந்த நட்ஸ் எல்லாமே வந்து நிறைய போட்டு செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து வாயில் கடிப்படும் போது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு பைட்டுக்குமே வந்துட்டு இதில் ஏதாவது ஒன்று வாயில் தட்டுப்படும் போது அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நான் இந்த டூட்டி ஃப்ரூட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சின்ன பேக்கெட் எப்போவுமே அந்த கடையில் வச்சுருப்பாங்க. நம்பி போய் வாங்கலான்னு பார்த்தா சின்னது இல்லை, பெருசாக இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி நம்ம தேங்காய் பண்ண அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நெக்ஸ்ட் லெவலில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொடுங்க அப்படின்னு அதே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ டூட்டி ஃப்ரூட்டியும் தேவையான அளவு சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த அளவுக்கு வந்து சேர்க்குறேன். 1 கப் மைதா ஆட் பண்ணி நான் பண்ண போகிற இந்த ப்ளம் கேக்குக்கு நான் இந்த அளவுக்கு வந்து நட்ஸ் சேர்த்துக்கிறேன். ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணணும். நல்லா ப்ரௌன் கலரில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும். அதுக்காக வந்துட்டு ஒரு பேனில் 1 கப் சர்க்கரை சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு 2 இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா வந்து கரிச்சு எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் தண்ணி சேர்த்தாலும் பரவாயில்ல, இல்லைனா இந்த மாதிரி சும்மா சர்க்கரையை மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதுவே வந்துட்டு உருகி அந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ரெடியாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா தானாக இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் நல்லா இந்த மாதிரி ரெடியாகி வரும்போது அடுத்து இதில் வந்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். கையை கொண்டு போய் பக்கத்தில் வச்சு சேர்த்துட்டீங்க அப்படின்னா கையில் வந்துட்டு ஃபுல்லாக தெரிச்சிருங்க. கை புண்ணாயிரும். ஏன்னா இது வந்துட்டு ஏற்கனவே நான் முன்னாடி ஒரு தடவை செய்யும்போது கையில் வந்து பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு கையை உதறிவிட்டு இது என்னென்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சிரப் வந்து என் காலில் ஊற்றி கால் வந்து புண்ணாயிருச்சு. ஒரு 1 வீக்குக்கு மேலே ஆயிடுச்சு அந்த புண்ணு ரெடி ஆகிறதுக்கே. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூனாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் தண்ணி வந்து சேர்த்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த தண்ணியில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா சுண்டி வர அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் சக்கரை அளவு இந்த நட்ஸ்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறம் இந்த திராட்சை, இதில் எல்லாமே வந்து இனிப்பு இருக்கும். அதே டைமில் நம்ம இந்த சுகரும் வந்துட்டு சேர்த்துருக்கோம். நல்லா வந்துட்டு இனிப்பு வந்துடும். இந்த அளவுக்கு வந்து ரெடியான பின்னாடி இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ சூப்பராக வந்துட்டு இந்த மாதிரி நட்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம சுகர் சிரப்பில் ரெடி பண்ணி எடுத்து வச்ச பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பாத்திரத்தில் ஜல்லடை வச்சு இதில் வந்து நான் 2 கப் அளவுக்கு மைதா வந்து சேர்த்துக்கிறேன். மைதா வந்துட்டு ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு சலிக்கிறதுக்காக இந்த மாதிரி சல்லடை வச்சு அதிலே சேர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம கடைசியில் ஒரு டைம் கூட நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ 2 கப் அளவுக்கு வந்துட்டு மைதா வந்து நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். இதே வந்து நீங்கள் கோதுமை மாவோ இல்லை வந்து மற்ற மாவோ சேர்த்து செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆனால் டேஸ்ட் எதில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மைதா மாவில் செய்யும்போது தான் டேஸ்ட் வரும். நீங்கள் எந்தெந்த பொருள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு டேஸ்ட் மாறும். ஒரிஜினலான டேஸ்ட் வந்து வரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மைதா மாவு தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த பேக்கர்ஸ் அப்படிங்கிற பிராண்டோட கொக்கோ பவுடர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து டேஸ்ட் எப்போவுமே நல்லா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம். சின்னதாக கொஞ்சமாக வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா இதை வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்த பின்னாடி இதை பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக எல்லா சைட்லேயும் வந்துட்டு உங்களுக்கு வந்து கொக்கோ பவுட்ரு, அதுக்கப்புறம் இந்த மைதா மாவு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வரணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க.
ஸோ இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பசி தாறுமாறாக வந்துருச்சு. ஏன்னா இதில் இந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுலே வந்து ரொம்ப டயர்டாயிரும். அதனால நான் அத வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு முதல்ல திருப்தியா சாப்பிட்டுட்டு வந்துட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு, அதுக்கப்புறமா வந்து நான் கேக் வந்து செய்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு பட்டர் தேவைப்படும். அதனால பட்டரையும் வந்து உருக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில இருந்தது. உருக்கி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா, அது ஆறுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். அதுக்குள்ள சர்க்கரைய அரைச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சர்க்கரை அரைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரைய வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிட்டேன். இந்த சர்க்கரை கூடவே ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். ப்ளம் கேக்கை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு ஸ்பைஸ் கண்டென்ட் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கேக்கோட ஸ்மெல்லும் அதோட ரிச்னஸும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் கேக் டின் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் அந்த பட்டர்லேயே வந்துட்டு அந்த பட்டர் ஷீட்டை வந்துட்டு அதுக்கு மேலே பட்டர் போட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி பண்ணி இதை எடுத்து சைடில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து இப்போ கேக் பேட்டர் வந்து நம்ம ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரையான ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் வந்து முட்டை சேர்த்துக்கணும். நீங்கள் வந்து முட்டை ஓடெல்லாம் எதுவுமே வந்து அதுக்குள்ளே விழாமல் நீங்கள் கரெக்டாக வந்துட்டு அந்த முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலான ஸ்பாஞ்சு ரெடி பண்ணும்போது அதுக்கு வந்துட்டு 1/4 கப்புக்கு வந்துட்டு ஒரு முட்டை சேர்க்கணும். இதில் அந்த மாதிரி சேர்க்க தேவையில்லை. மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 முட்டை சேர்த்துக்கிட்டாலே போதும். முட்டையை சேர்த்துட்டு முட்டையை நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி விஸ்க் வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கையிலே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்த பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சர்க்கரையை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கையிலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பராக வந்து இந்த மாதிரி ரெடியாகி வந்துடும். கையிலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பட்டர் சேர்த்த பின்னாடி ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சலிச்சு வச்சிருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாமே சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட வந்துட்டு பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்துட்டு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கலாம். சன்ஃப்ளவர், சன்லைன்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக வந்து நீங்கள் சேர்த்துக்கலாங்க. பிளெயின் ஆயிலு. நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த மாவு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பின்னாடி அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த நட்ஸோட வந்து மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சக்கரை அளவு வந்துட்டு இந்த அளவு போட்டிங்க அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப கடகடன்னு மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதை வந்து கேக் டின்ல வந்து சேர்த்துக்கலாம். கேக் டின்ல வந்து ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா வந்து சமமாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த கேக் டின் எடுத்து அவனுக்குள்ளே வச்சுட்டு அது பாதி வெந்து வரும்போது அதோட வாசம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கே வீட்டுக்குள்ளே வச்சுட்டு மொட்டை மாடியில் போயிட்டு துணி எடுத்துகிட்டு கீழே வரும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும். ஸோ இதோட வாசம் வந்து அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். நான் இதை அவனுக்குள்ளே வச்சுட்டு மொட்டை மாடியில் துணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசம் இருந்தது. ஸோ இது நம்ம இந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணனால இதோட வாசம் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பேக் பண்ணும்போது இதோட வாசம் வந்துட்டு அல்டிமேட்டாக இருக்கும் எப்போவுமே. கேக் டின்ல சேர்த்த பின்னாடி நல்லா இந்த மாதிரி 2லேருந்து 3 தடவை நல்லா தட்டி விட்டுட்டு தூக்கி தூக்கி தட்டிட்டு அதுக்கப்புறம் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு நல்லா இந்த மாதிரி கோடு மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவனில் வச்சுட்டேன். 170 டிகிரி செல்சியஸில் வந்து நான் 40 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து பேட்டர் வந்து நிறைய சேர்த்துருக்கோம். அதனால் பேக் பண்ணிவிட்டு எடுத்து நான் வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதோட ஸ்மெல்லு, டேஸ்ட்டு எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு வந்து இந்த கொக்கோ பவுட்ரு தேவைப்பட்டால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ரொம்ப கசப்பாலாம் வேணாம், நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து கொக்கோ பவுட்ரு ஆட் பண்ண வேணாம். கொக்கோ பவுட்ரு ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பண்ணினீங்கன்னா அதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த கேக்கை நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லா இருந்தது. இதில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் கேட்கலாம். ஸோ அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் எல்லாம் இருந்து கடிச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்துட்டு என்ன பிடிக்கும், என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் வந்து ஸ்ட்ரைட் பீசஸாக வந்து போட்டுட்டேன். நீங்கள் பாக்ஸ் டைப் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு இந்த மெத்தடில் தான் பண்ணினேன். இந்த மெத்தடில் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது மெத்தடு இல்லைனா நான் செஞ்சதில் வந்துட்டு ஏதாவது ஒன்று இது வேண்டாம், இல்லைனா இதை வந்து ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லைனா இந்த ப்ரொசீஜரை ஸ்கிப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேக் பண்ண தெரியும், கேக் செய்ய தெரியும் அப்படின்னா நான் பண்ணதில் ஏதாவது சஜஷன் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த அன்னைக்கு வந்து கேக் சாப்பிட்டு எங்களோட ஈவினிங் வந்து ரொம்பவே நல்லா போச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். எல்லாரும் பத்திரமா இருங்க. டேக் கேர்.